வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இப்போ ஒரு புது சப்ஜெக்ட் தான். இது வந்து ருபிக்ஸ் கியூப் 4x4 ருபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் மெத்தட்ஸ் வழி இதை சால்வ் பண்ணலாம். லைக் ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ அப்புறம் கார்னர் ஃபார்முலா, பின்ன டபுள் சைட் கார்னர் ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி இந்த ருபிக்ஸ் கியூபை எப்படி சால்வ் பண்ணுறது பார்ப்போம். ஸோ இது வந்து ஃபுல்லி சால்வ்டு. ஸோ நான் இப்போ வந்து இது ஷஃபில் பண்ண போகிறேன். 4x4. ஓகே, நம்ம இப்போ ஷஃபில் பண்ணிட்டோம். இப்போ என்னென்னா இது லேயர் பை லேயராக சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டாப் லேயர் சால்வ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லேயர், செகண்ட் லேயர் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து தேர்ட் லேயர், லாஸ்ட்டு வந்து ஃபைனல் லேயர். ஸோ இந்த மாதிரி தான் இதை வந்து சால்வ் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் எடுத்துட்டோன்னா நான் இப்போது இந்த டாப் லேயரு ப்ளஸ் இந்த இது வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் இப்போ டாப் லேயர் நான் ஏதாச்சும் ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ சூஸ் பண்ணுறேன். இங்கே வந்து நம்ம டாப் ஏதாச்சும் ஒரு சைடு வந்து ஃபுல்லாகவே ப்ளூ பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து மோஸ்ட்லி நிறையா ப்ளூ இருக்கிறதுனால நான் வந்து இந்த சைடே சூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து இங்கே ப்ளூ வேணும். ஸோ இங்கே இந்த பக்கம் நான் வந்து இப்படி வச்சு பார்க்கும்போது எனக்கு இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து எங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ப்ளூ வந்து இங்கே வரணும். ஸோ இந்த இடத்துல வரணும்னா இந்த ப்ளூவை வந்து ஃபஸ்ட்டு ஒளிச்சு வைக்கணும். ஒளிச்சு வைக்கிறது நீங்கள் இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒளிச்சு வச்சுட்டு கீழே இறக்கணும் இந்த ஒரு இது மட்டும். ஸோ நான் இப்போ இதை மட்டும் கீழே இறக்கிட்டு அந்த ஒளிச்சு வச்ச ப்ளூ திருப்பி கொண்டு வந்து திருப்பி அப்படியே டாப்பில் வச்சுட்டு மற்ற எல்லாமே நார்மலாக வச்சுட்டிங்கன்னா இப்போ இங்கே இருந்த ப்ளூ இங்கே வந்துச்சு. ஸோ அதே மாதிரி இன்னொரு சினாரியோ, இங்கே ஒரு ப்ளூ இருக்குது, அது நான் இங்கே கொண்டு வரணும்னா இந்த ப்ளூ வந்து நான் ஒளிச்சு வச்சுட்டேன். திருப்பி நான் இந்த ரோ மட்டும் கீழே இறக்குறேன். கீழே இறக்கிட்டு இந்த ஒளிச்சு வச்ச ப்ளூ திருப்பி இதே இடத்துல கொண்டு வந்துட்டு அந்த டாப் ரோ மட்டும் மேலே ஏற்றுறேன். ஸோ இங்கே வந்து ப்ளூ இருக்கிறதுனால நான் இதையும் வந்து மேலே ஏற்றுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு இவ்வளோ ப்ளூ கிடச்சிச்சு. வேறு எங்கே ப்ளூ இருக்குது அப்படின்னு பார்க்கணும். ஸோ இங்கே ப்ளூ இருக்குது, இந்த ப்ளூ வந்து இங்கே தான் வரும். அப்போது அது வந்து இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். இல்லை அது வந்து இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து நம்ம இங்கே கொண்டு வரலாம். அந்த ப்ளூ அங்கே கொண்டு வரணுன்னாலும் சேம் ஸ்டெப் தான். இப்போ இங்கே ஒரு ப்ளூ இருக்குது, அது எனக்கு இந்த இடத்துல வரணும்னா இதை வந்து நான் ஒளிச்சு வச்சுட்டு ஹைட் பண்ணிவிட்டு இந்த ரோ கீழே இறக்கி ஒளிச்சு வச்சுருந்த ஹைட் பண்ணியிருந்த ப்ளூவை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து இத்தனை இடம் வந்து ப்ளூ ஆயிடுச்சு. இன்னும் வந்து என்னென்ன வேணும்னா ஸோ எப்பயுமே வந்து இந்த செகண்டில் இருக்கிறது இப்போ வந்து 1 2 3 4 அப்படின்னா செகண்டில் இருக்கிறது இங்கே தேர்டில் இங்கே தான் வந்து விழும். இங்கே தேர்டில் இருந்துச்சுன்னா இங்கே செகண்டில் வந்து விழும். ஸோ இப்போ வந்து இது செகண்டில் தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து விழுந்தால் கூட இது தேர்டில் தான் விழும். தேர்டில் வி ஆல்ரெடி ஹாவ் ஒரு ப்ளூ இருக்குது. அதனால இது வந்து நம்ம இந்த டாப் லேயர் வந்து திருப்பி பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இங்கே செகண்டில் இருக்கிறது இங்கே தேர்டு போனால் பிரச்சனை இல்லை. ஏன்னா அங்கே வந்து நம்மளுக்கு இந்த ப்ளூ தேவைப்படுது. ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ப்ளூவை ஒளிச்சு வைக்கணும். மீனிங் இந்த ரோ மட்டும் ஒளிச்சு வச்சுட்டு இதை கீழே இறக்கி இந்த ஹைட் பண்ணியிருக்கிற ப்ளூவை திருப்பி கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போது இங்கே தேர்டு இது வந்து ஃபில் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. எப்போயுமே இங்கே இருக்கிற ப்ளூ வந்து இங்கே தான் போகும். ஸோ இந்த ப்ளூ என்ன பண்ணணும்னா நம்ம ஹைட் பண்ணணும். மறுபடியும் அதே ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா தான். ஹைட் பண்ணியாச்சு, எந்த பிளேஸில் வந்து வைக்கணுமோ அந்த பிளேஸை திருப்பிட்டு ஹைட் பண்ணது விசிபிள் பண்ணிவிடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது வரைக்கும் கிளியர் ஆயிடுச்சு. மீதி என்ன ப்ளூ இருக்குது, ஸோ இங்கே ஒரு ப்ளூ இருக்குது. இங்கே ஒரு ப்ளூ இருந்துச்சுன்னா அது திருப்பி பாருங்கள் எந்த இடத்துல சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே செகண்ட் வந்துச்சுன்னா இங்கே தேர்டு தான் வரும் அந்த ப்ளூ. ஸோ இந்த ரோ திருப்பினீங்கன்னா இங்கே தேர்டு ஒரு பிளேஸ் வேக்கண்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ப்ளூ வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த பிளேஸ் இறக்கிட்டிங்கன்னா இது வந்துடும். ஸோ இங்கே ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அடுத்து நெக்ஸ்ட்டு ப்ளூ எங்கே இருக்குது, நெக்ஸ்ட்டு ப்ளூ வந்து இந்த இடத்துல இருக்குது. பட் இங்கே வந்து நம்மளுக்கு தேவைப்படல. ஸோ அப்போ இந்த ரோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பார்க்கணும். மீனிங் திரிச்சு இந்த பக்கம் திருப்பி பார்க்கணும். பார்க்கும்போது இங்கே செகண்டில் இருக்குது. ஸோ இங்கே வந்து எப்படி போகும், தேர்டில் போகும்.
ஸோ மறுபடியும் இந்த ப்ளூ வந்து ஹைட் பண்ணிவிட்டு இந்த காலம் மேலே இருந்து எடுத்துட்டிங்கன்னா இதுவும் செட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து இதில் எல்லா ப்ளூ மேக்ஸிமம் எல்லா ப்ளூவும் செட் பண்ணிட்டோம். இன்னும் வந்து 2 ப்ளூ மட்டும்தான் இருக்குது. ஒன்று வந்து இங்கே, ஒன்று வந்து இங்கே இருக்குது. ஸோ அந்த ப்ளூ எங்கே இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகே, இந்த ப்ளூ வந்து செகண்டில் இருக்குது. இப்போ செகண்டில் இருக்கிறது இங்கே தேர்டில் போயிடும். இங்கே செகண்ட் இருக்குன்றால இங்கே தேர்ட் 1 2 3 தேர்டில் போயிடும். ஸோ இந்த ப்ளூவும் அதே மாதிரி இந்த ஒரு ப்ளூ மட்டும் ஹைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இறக்கி இந்த ப்ளூ திருப்பி வச்சிட்டிங்கன்னா சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து இந்த ப்ளூ வந்து தேர்டுனா இங்கே எந்த பொசிஷனில் போகும்? இந்த செகண்ட். ஸோ அதனால் இதை திருப்பி பாருங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம செகண்ட் ஸ்பேஸ் தான் இப்படி பாருங்கள், செகண்ட் ஸ்பேஸ் தான் வந்து வேக்கண்டாக இருக்குது. ஸோ இந்த ப்ளூ வந்து இங்கே போடணும். அப்போது இதை ஹைட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த செக்ஷன் கொண்டு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணி நம்ம டாப் இதை வந்து கிளியர் பண்ணிட்டோம். இன்னும் ஃபஸ்ட்டு லேயர் இன்னும் முடிக்கலை, வி ஜஸ்ட் கிளியர்ட். ஒரு டாப் போர்ஷன் மட்டுமே கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு லேயர் கிளியர் பண்ண என்ன பண்ணணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு டாப் வந்து கிளியர் பண்ணிட்டோம். இனி வந்து செகண்ட் இந்த ஃபஸ்ட்டு லேயரில் செகண்ட் செக்ஷன் இருக்குது, அந்த செகண்ட் செக்ஷன் கிளியர் பண்ணணும். ஸோ இந்த செக்ஷன் கிளியர் பண்ண இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஜாயிண்ட் ஒவ்வொரு கார்னருமே பார்த்தீங்கன்னா இந்த கார்னர் ஒயிட் அண்ட் ரெட், ஒவ்வொரு கார்னர்லுமே வந்து 2 கலர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ இருக்கும், இந்த கார்னர் ரெட் எல்லோ. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ ரெட் எல்லோ வந்துச்சுன்னா அடுத்து இந்த பக்கம் ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கணும். அந்த ரெட்டு முடித்த உடனே அந்த ரெட்டு எது கூட ஜாயிண்ட் ஆகும்? ஒயிட்டோட ஜாயிண்ட் ஆகும். ஸோ ஒயிட்டு முடித்த உடனே அது ஆரஞ்சு கூட ஜாயிண்ட் ஆகும். ஸோ ஆரஞ்சு முடித்த உடனே மறுபடியும் எல்லோ கூட ஜாயிண்ட் ஆகும். ஸோ அந்த ரேஷியோ வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு ரெட்டு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, ரெட்டு ஒயிட்டுக்கு அப்புறம் ஆரஞ்சுக்கு அப்புறம் வந்து எல்லோ. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டாப்பு ரெடி பண்ணாலும் இது வந்து கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலை. ஏன்னா இந்த செக்ஷனும் அதே மாதிரி கலர் காம்பினேஷன் வேணும். இப்போது நம்ம நிறைய கலர் சேர்ந்த இடம் எதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் நிறையா சேர்ந்துருக்கும். ஸோ நம்ம வந்து ஆரஞ்சு வந்து பேஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஆரஞ்சு பேஸாக எடுத்துக்கிறது மீன்ஸ் ஆரஞ்சு டு எல்லோ இங்கே வந்திருக்கு. ஸோ அடுத்து வந்து இங்கேயும் எனக்கு எல்லோ வர மாதிரி நான் கலர் கண்டுபிடிக்கணும். எங்கே வந்து இங்கே எல்லோ இருக்குது, இப்போது இந்த இடத்துல இங்கே எல்லோ இருக்குது. ஸோ நான் வந்து இந்த எல்லோ இந்த செக்ஷன்லேயே எங்கேயாச்சும் எடுத்துகிட்டு வர போகிறேன். ஸோ அதுக்குன்னா நம்ம அதே ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான். இந்த எல்லோவை நான் கீழே இறக்கிட்டு அதை ஒளிச்சு வைக்கிறேன். ஒளிச்சு வச்சாச்சு. திருப்பி எல்லாமே பழைய மாதிரி பண்ணிட்டேன். அதே மாதிரி அந்த ப்ளூ அண்ட் எல்லோ காம்பினேஷன் இருக்குல்ல, எங்கே ஒளிச்சு வச்சுட்டேனோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே இந்த செக்ஷனில் நான் திருப்பி இது பண்ண போகிறேன். இப்போ வந்து மறுபடியும் அந்த எல்லோ இதை வந்து இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒளிச்சு வச்சுட்டு திருப்பி இதை இறக்கிட்டு திருப்பி ஜாயின் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து இங்கே ஒரு எல்லோ வந்துடுச்சு. இப்போ வந்து எனக்கு இங்கே எல்லோ வேணும், இங்கே ஒரு எல்லோ வேணும், மீனிங் ப்ளூ எல்லோ காம்பினேஷனில் வேணும். ஸோ அடுத்து வந்து இங்கே ஒரு ஒயிட் இருக்குது, ப்ளூ ஒயிட்டு தனியாக ஆல்ரெடி நம்ம இறக்குனதுனால ஒன்று வந்து மிச்சம் வந்தது. இந்த ப்ளூ ஒயிட் எங்கே போகணும்? யூஸ்வலாக இங்கே வந்து ஆரஞ்சு எல்லோக்கு அடுத்து வந்து ரெட்டு தான் வரும். ஸோ எல்லோக்கு அடுத்து ரெட்டு வந்துச்சுன்னா இந்த இடத்துலலாம் ரெட்டு வரணும், இந்த இடத்துல ஒயிட் வரணும். ஸோ அதனால் நான் இப்போ அட்வான்ஸ்டாக இதை கொண்டு போய் ஒயிட் இடத்துல கொண்டு வந்து வச்சுட்டேன். ஓகே, இங்கே கொண்டு வந்து வச்சுட்டேன். அடுத்து மறுபடியும் ஒரு ப்ளூ லெஃப்ட் அவுட்டாக இருக்கும். இது வந்து ரெட் அண்ட் ப்ளூ லெஃப்ட் அவுட். ஸோ ரெட் எங்கே வரணும்? இப்போ வந்து கிளியராக நோட் பண்ணிங்கன்னா ஆரஞ்சு எல்லோ காம்பினேஷன் டு நெக்ஸ்ட்டு வந்து ரெட் காம்பினேஷன் வரணும். ஸோ ஆரஞ்சு எல்லோக்கு அப்புறம் வந்து ரெட்டுக்கு அப்புறம் வந்து ஒயிட் வரணும். ஸோ இங்கே தான் ரெட்டு வரும். ஸோ ரெட்டு இங்கே ஆல்ரெடி நான் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஹைட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெட்.
அடுத்து இப்போ மறுபடியும் இங்கே வந்து ஒரு எல்லோ கொண்டு வரணும். அந்த எல்லோ எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ப்ளூ எல்லோ காம்பினேஷன். ஸோ இதை கீழே இறக்கிட்டு ஹைட் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி இங்கே கொண்டு வந்தாச்சு. ஸோ இது இப்போ ஹைட் பண்ணிவிட்டு இதை கீழே இறக்கி, ஸோ இப்போ எனக்கு இங்கே 3 எல்லோ வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து இங்கே ஒன்று வந்து லெஃப்ட் அவுட் ஆகிருக்கும். இப்போதைக்கு நம்ம இருக்கிற ப்ளூவை கொண்டு போய் வச்சிடலாம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கரெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு ப்ளூ இருக்கிறதுனால அந்த ப்ளூ இங்கே கொண்டு வந்து வச்சிடலாம். ஸோ இங்கே எல்லோ வந்துச்சு. இப்போ இங்கே ஒரு எல்லோ வரணும். இந்த எல்லோக்கு எங்கே போவோம்? இங்கே ஆல்ரெடி ஒரு எல்லோ இருக்குது. அதை ஹைட் பண்ணிவிட்டு அந்த எல்லோ கொண்டு வந்து இங்கே வச்சிடலாம். இந்த எல்லோக்கு ஸோ இங்கே வந்து எல்லோ ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு. 4 எல்லோ செட் ஆகிடுச்சு. இந்த பக்கம் ஆரஞ்சு பாதி செட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு ப்ளூ லெஃப்ட் அவுட் ஆகிருக்கும். அந்த ப்ளூ இப்போதைக்கு கொண்டு வந்து எங்கே வைக்கலாம்? ஒயிட்டு ப்ளூ ரெட்டு காம்பினேஷன் இருக்கிற இடத்துல. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லோ ப்ளூ. ஸோ இந்த கார்னரில் தான் இந்த ப்ளூ வரணும். திருப்பி ஒரு ப்ளூ லெஃப்ட் அவுட் ஆகிடுச்சு. அந்த ப்ளூ எங்கேயாச்சும் இப்போதைக்கு வச்சுருங்க. ஸோ இப்போ எது செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். ஆரஞ்சு ஒரு லேயர் ஒரு பக்கம் செட் ஆகிடுச்சு, ஒன் சைடு. இந்த பக்கம் எல்லோ செட் ஆகிடுச்சு. திருப்பி வந்து இங்கே ஒரு ரெட்டு மிஸ்ஸிங். அந்த ரெட்டு இங்கே இருக்கும். அந்த ரெட் எடுத்து இங்கே கொண்டு வந்து வைக்கணும். ஹைட் பண்ணிவிட்டு இந்த ரெட்டு மறுபடியும் ஹைட் பண்ணி இங்கே கொண்டு வந்து வைக்கணும். ஓகே, இப்போ இங்கே ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒயிட்டு ஹைட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்ரைட். ஸோ இப்போது செகண்ட் லேயர். இப்போ ஃபஸ்ட்டு லேயர் நம்ம எல்லாம் சால்வ் பண்ணிட்டோம். செகண்ட் லேயரில் எது வந்து ஜாஸ்தி சேர்ந்துருக்கோ, ஆல்ரெடி சேர்ந்துச்சுன்னா அது வந்து இப்படி ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லோ நிறையா சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ எல்லோ வந்து எங்கே சூட் ஆகுதோ அங்கே செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எல்லோ வந்து இங்கே சூட் ஆகிடுச்சு, அதனால் அங்கே செட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ மீதி இருக்கிற எந்தெந்த கலர் செட் ஆகலையோ அதை வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதில் ஒரு ட்ரிக் என்னென்னா, இந்த செகண்ட் லேயர் செட் பண்ணும்போது இந்த 4 இங்கே இருக்கிற 4 க்யூப்ஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒரே டைமில் செட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஃபஸ்ட்டு செட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த செகண்ட் லேயரும் தேர்ட் லேயரும் மொத்தமாக கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ இப்போ இது 4 வந்து எப்படி செட் பண்ணுறது அப்படின்றது பார்ப்போம். ஸோ இந்த 4 இங்கே 4 இங்கே 4 செட் பண்ணணும். ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா, இப்போது இங்கே இருக்கிற வேல்யூஸ் தான், மீனிங் இங்கே இருக்கிற கலர்ஸ் தான் இந்த பக்கம் போகணும். ஓகேவா? இப்போது எல்லோ வந்து ஃபஸ்ட்டு 2 ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. இப்போ செகண்ட் இல்லை, ஆல்ரெடி செட் ஆகாதது ஃபஸ்ட்டு காமிக்கிறேன். இங்கேயும் ஒயிட்டு கொஞ்சம் செட் ஆகிருக்கு. பட் இல்லைன்னா நான் இப்போ மொத்தமாக இது மாற்றிட்டு இங்கே காமிக்கிறேன். இப்போ வந்து ஓகே, நான் இப்போ இங்கே மாற்றி வச்சுட்டேன் வேறு கலர், அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாம் எல்லோ தான் இருக்குது. இங்கே ஒரு 2 ஆரஞ்சு இருக்குது. இங்கே ஒரு எல்லோ இருக்குது. ஸோ இந்த எல்லோ வந்து இங்கே எல்லோ இருந்துச்சுன்னா, மீனிங் இந்த 4 சைடில் இப்போ ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தோன்னா இது ரிலேட்டடாக தான் இங்கே வந்து கலர் வரும். இங்கே இருக்கிற கலர்ஸ் தான் இங்கே வந்து வரும். ஸோ இப்போ இந்த சைடில் மீனிங் 1 2 3 4 இந்த 4th பிளேஸில் எந்த கலர் இருந்தாலும் அந்த பிளேஸில் ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணோன்னா அந்த கலர் வந்து இந்த சைடில் வரும். மீனிங் இந்த சைடில் வந்துடும். ஸோ இப்போ இந்த கலர் இங்கே கொண்டு வர்றதுக்கு என்ன பண்ணோன்னா, இந்த இடத்துல தானே கொண்டு வர போகிறோம். அப்போ வந்து இந்த ஒரு ரோ வந்து அப்படியே கீழே இறக்கணும். கீழே இறக்கி 2 வாட்டி ஹைட் பண்ணணும். 1 2 ஹைட் பண்ணிவிட்டு மறுபடியும் இது திருப்பி மேலே தூக்கணும். மேலே தூக்கிட்டு இந்த ஹைட் பண்ணி வச்சுருக்கிறது இருக்கு இல்லையா, அது ஒரு சைடு ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த ஹைட் பண்ணது கீழே இறக்கி, அப்போதைக்கு இது வந்திருக்கும் இந்த ப்ளூ. இங்கே வந்த உடனே இதை மேலே ஏற்றணும்.
அப்படின்னா இங்கே இருக்கிற கலரு இங்கே வந்திருக்கு. இப்போ அடுத்து வேறு என்ன பண்ணலாம்? இங்கே வந்து நம்மளுக்கு எல்லோ வேணும். எல்லோ வந்து வேற எங்கேயோ இங்கே இருக்குது. ஸோ இந்த எல்லோ வந்து ஃபஸ்ட்டு இங்கே வெளியே கொண்டு வரணும். இந்த எல்லோ வெளியே கொண்டு வந்தால் மட்டும்தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ வேறு என்ன ரோல்? இப்போ ஒயிட்டு சேர்க்குறது ஈஸி இங்கே. ஏன்னா இந்த சைடும் வந்து சேர்ந்து ஒரே கலர் இருக்கு இல்லையா? ஸோ அதனால் அந்த கலர் வந்து ஒரே ஒரு ஃபார்முலா வச்சு இங்கே கொண்டு வந்துடலாம், இந்த இடத்துல கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த ரெண்டு ஒயிட்டு எப்படி இங்கே கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த ரோ ஒரு வாட்டி கீழே இறக்கிட்டு ஒரே ஒரு வாட்டி லெஃப்ட் சுற்றணும். முன்னாடி வந்து 2 வாட்டி சுற்றணும். ஏன்னா 2வது ரோவில் தான் நம்ம இறக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ வந்து ஜஸ்ட்டு ஒரு வாட்டி லெஃப்ட் சுற்றிட்டு திருப்பி அதே பிளேஸில் கொண்டு போய் வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த சுற்றுனது திருப்பி கொண்டு வரணும்னா திருப்பி இங்கே 2 வாட்டி சுற்றணும். ஏன்னா அங்கே லெஃப்ட் ஒரு வாட்டி தான் சுற்றினதுனால இங்கே 2 வாட்டி சுற்றணும். சுற்றிட்டு இதை இறக்கிட்டு இங்கே வந்து திருப்பி ஜாயின் பண்ணணும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும்? அங்கே 2 ஒயிட் இருந்தது, இங்கே வந்துடுச்சு ஒரே ஃபார்முலாவில். இப்போ திருப்பி நம்மகிட்ட இருக்கிறது ஒரு ஒயிட் இருக்குது. அந்த ஒயிட் வந்து இங்கே வரணும்னா அந்த ஒயிட்டு இந்த பொசிஷனில் இருந்தால் தான் இங்கே கொண்டு வர முடியும். அதனால் அதை நான் சுற்றி விட்டு இந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டேன். அப்படின்னா இந்த பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா அதே ஃபார்முலா தான். ஒரு வாட்டி இறக்கிட்டு லெஃப்ட்டு ஒரு வாட்டி சுற்றணும். ஏன்னா லெஃப்ட்டில் இருக்கிறதுனால லெஃப்ட் ஒரு வாட்டி சுற்றிட்டு மறுபடியும் பழைய மாதிரி மேலே கொண்டு போய் திருப்பி இந்த சுற்றுனது 2 வாட்டி சுற்றி திருப்பி இதை இறக்கி அந்த சுற்றுனது இந்த பக்கம் வந்திருக்கும். அதை வந்து இந்த பக்கம் வச்சுட்டிங்கன்னா இங்கே ஒயிட்டு வந்துடுச்சு நம்மளுக்கு. திருப்பி வந்து எந்த கலர் இங்கே சேர்க்கணும்? ஆரஞ்சு சேர்க்கணும். ஆரஞ்சு சேர்க்கணுன்னா இங்கே ஆரஞ்சு சேர்க்கணுன்னா அந்த ஆரஞ்சு வந்து இந்த இடத்துல இருக்கணும். அப்படின்னா இந்த ஆரஞ்சு வந்து நம்மளை சுற்றி விடலாம். சுற்றி விட்டுட்டிங்கன்னா இங்கே ஆரஞ்சு வந்துச்சு. இந்த ஆரஞ்சு வந்து இந்த பக்கம் சேர்க்கணுன்னா இந்த ரோ ஒரு வாட்டி இறக்கிட்டு லெஃப்ட்டு ஒரு வாட்டி ஹைட் பண்ணி வச்சிடணும். அதுக்கப்புறம் இந்த இறக்குனது அப்படியே மேலே தூக்கி வச்சுட்டு திருப்பி ஒரு வாட்டி லெஃப்ட்டை சுற்றினால இந்த வாட்டி 2 வாட்டி லெஃப்ட்டை சுற்றணும். அதுக்குள்ளே இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த ப்ளூ கலர். ஸோ இது இப்போ திருப்பி இறக்கிட்டு அந்த ஹைட் அண்ட் சிக் ஃபார்முலா பண்ண மாதிரி திருப்பி வச்சிட்டோன்னா அங்கே ஆரஞ்சு கலர் ரெடி. இப்போ பேலன்ஸ் கலர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் இன்னும் ஒரு பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஒயிட், ஸோ இங்கே இருக்கிற ஒயிட்டு இந்த ஆப்போசிட்டு கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அதோட ரூல்ஸ் எப்படின்னா ஃபஸ்ட்டு இங்கே ஒயிட் இருந்துச்சுன்னா அந்த ஒயிட் வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். இப்போது கீழே செகண்ட் ரோவில் வேணும்னா அந்த செகண்ட் ரோவில் இருக்கிற பிளேஸை விட ஆப்போசிட் சைடில் தான் அந்த கலர் இருக்கணும். இப்போ வந்து இங்கே ஆரஞ்சு கலர் இருக்குது, இங்கே ஒயிட் இருக்குன்னா இந்த ஒயிட்டை வந்து இங்கே கொண்டு வந்துடலாம். அதுக்கு ஃபார்முலா என்னென்னா இந்த இடத்துல தான் பண்ணணும். ஸோ ஒரு வாட்டி கீழே இறக்கி 2 வாட்டி சுற்றணும். ஏன்னா செகண்ட் லேயர்ன்றதுனால 2 வாட்டி சுற்றிட்டு இதை மேலே தூக்கணும். மேலே தூக்கிட்டு 2 வாட்டி சுற்றினால இங்கே ஒரு வாட்டி சுற்றினா போதும். சுற்றின உடனே இந்த ப்ளூ இங்கே வந்துடும். திருப்பி கீழே இறக்கி கொண்டு வந்துட்டோம். ஸோ இப்போ ஒயிட்டு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஒயிட்டு ஃபுல்லாகவே கவர் ஆயிடுச்சு. அடுத்து என்னென்னா ஆரஞ்சு கலர். இங்கே ஒரு ஆரஞ்சு வரணும். ஸோ இங்கே ஆரஞ்சு வரணுன்னா எங்கே வரணும்? ஆரஞ்சு இந்த பக்கம் வரணும். ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விடுவோம். ஸோ இங்கே வந்துடுச்சு. இப்போ அடுத்த ஃபார்முலா என்ன? இந்த செகண்ட்னா இதில் செகண்ட் இது இருக்கிறதுனால 2 வாட்டி நம்ம ட்விஸ்ட் பண்ணணும். மீனிங் இந்த லேயர் வந்து ஒரு வாட்டி இறக்கிட்டு 2 வாட்டி லெஃப்ட் சைடு ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே ஏற்றணும். மேலே ஏற்றிட்டு அந்த ட்விஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தது ஒரே ஒரு வாட்டி ட்விஸ்ட் பண்ணால் போதும். திருப்பி கீழே கொண்டு வந்து திருப்பி மேலே. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆரஞ்சு செட் ஆயிடுச்சு. இந்த பக்கம் எல்லோ செட் பண்ணோம். எல்லோ செட் பண்ணோன்னா இங்கே ஒரு எல்லோ வேணும். அந்த எல்லோ வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெட்டு கொண்டு வந்து இங்கே வைக்கணும், ஒரு ரெட்டு. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு ரெட் இருக்கிறதுனால இங்கே ஈஸியாக போயிடும். இந்த எல்லோ வந்து வெளியே நம்ம எடுத்துடலாம். ஸோ இந்த எல்லோ இங்கே இருக்கிற இங்கே இருக்கிற ரெட்டு இந்த பக்கம் வந்துடணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு வாட்டி கீழே இறக்கி ஒரே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்து திருப்பி அது மேலே கொண்டு போய் திருப்பி 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணி கீழே இறக்கிட்டிங்கன்னா அந்த ரெட் அங்கே வந்துடும். இப்போ நம்மளுக்கு வந்து கீழே 2 ரெட் இருக்குது, நம்மகிட்ட இங்கேயும் 2 ரெட் இருக்குது. ஸோ இங்கே வந்த ரெட்டு வேணும்னா அதோட ஆப்போசிட் கலரில் ரெட் இருக்கணும். இங்கே ரெட்டு வரணும்னா அதோட ஆப்போசிட் கலர் ரெட் இருக்கணும். அது ரெண்டுமே நம்மகிட்ட இருக்குது. ஸோ 2 வாட்டி அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி ஆகணும். ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா ஒரு வாட்டி இதை இறக்கிட்டு
2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணி மேலே ஏற்றி திருப்பி ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதே சேம் மெத்தடு இந்த செக்ஷனை பண்ணணும். இந்த செக்ஷன் பண்ணணும்னா அந்த ரெட்டு இப்போ சுற்றி வந்திருக்கும். ரெட்டை வந்து இங்கே கொண்டு வந்து வச்சுட்டோன்னா இந்த பக்கம் அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இது இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஒயிட் முடிஞ்சிச்சு, ஆரஞ்சு முடிஞ்சிச்சு, எல்லோ மட்டும் முடியலை. ஸோ எல்லோவுக்கு வந்து இந்த பக்கம் வேணும்னா என்ன பண்ணணும், இந்த சைடில் வந்து எல்லோ வரணும். அதுக்காக நம்ம ட்விஸ்ட் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த எல்லோ இங்கே வரப்போகுது. ஸோ அதுக்கு இறக்கிட்டு 2 வாட்டி ட்விஸ்ட் பண்ணி இப்போது எல்லோவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போது ரெட்டு, ஒயிட், ஆரஞ்சு, எல்லோ இதெல்லாம் சர்வாயிடுச்சு. இப்போ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்க்க வேண்டியது இந்த 2 சைடு, இந்த செவரு மாதிரி இருக்கிற 2 செக்ஷன் வந்து இது பண்ணிட்டீங்கன்னா நம்ம செகண்ட் அண்ட் தேர்டு ஒரே டைமில் கிளியர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா, இது லைட்டாக கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். இப்போ வந்து அதுக்கு இங்கே வந்து என்னென்னா, இங்கே கீழே இருக்கிற ரோஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து சில டைம் இங்கே வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம ட்விஸ்ட் பண்ணி பார்க்கணும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணும், நம்மளுக்கு வந்து எல்லோ ஆரஞ்சு வந்து இங்கே வேணும். ஸோ இங்கே எங்கே எல்லோ ஆரஞ்சு இருக்குன்னு பார்க்கணும். எல்லோ ஆரஞ்சு இங்கே இருக்குது, ஆனால் இது வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால் நம்ம அது வந்து வெளியே எடுக்கணும். ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற மாதிரி என்ன காம்பினேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இங்கே ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் இருக்குது, அது எங்கே தேவைப்படுன்னு பார்க்கணும். ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் கலர் இது வந்து ட்விஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே ட்விஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் லேயர் வந்து எப்படி வேணாலும் ட்விஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதனால வந்து மற்ற எதுக்குமே அஃபெக்ட் ஆக போகிறது இல்லை. இப்போ வந்து நான் இந்த எல்லோ ஆரஞ்ச் ஒயிட் வந்து இங்கே இருந்துச்சு, நான் இங்கே ட்விஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இதை வந்து நான் இப்படி திருப்பினேன்னா எனக்கு இந்த இடத்துல வந்துடும். கரெக்டாக இந்த இடத்துல வந்து மேட்ச் ஆகிடும். ஸோ அதுக்கான ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறோம். அதுவும் வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா மாதிரி தான். ஸோ நம்ம வந்து இங்கே இருந்த ஆரஞ்ச் ப்ளஸ் ஒயிட் காம்பினேஷன் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நம்ம இங்கே ஏற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே கொண்டு வந்தால் அடுத்து என்ன பண்ணணும்னா, இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட்டை வந்து ஹைட் பண்ணி வைக்கணும். ஓகே, இது இப்போ செகண்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து அது தேர்டு இங்கே செகண்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து 1 2 3 இப்படி கேல்குலேட் பண்ணிங்கன்னா இந்த தேர்ட் பொசிஷனுக்கு போயிடும். ஸோ அதுக்கு வந்து இதை ஹைட் பண்ணி வைக்கணும். மீனிங் இந்த ஆரஞ்ச் அண்ட் ஒயிட் காம்பினேஷனை ஹைட் பண்ணி வச்சுட்டு இதை கீழே இறக்கிட்டு, இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலாவாக இருக்கும். இதை வந்து ஃபஸ்ட்டு நான் ஒழிச்சு வைக்க போகிறேன். ஒழிச்சு வச்சுட்டு இதை கீழே இறக்கிட்டு இந்த பக்கத்துலேருந்து ஒன்று வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு திருப்பி அதே மாதிரி பழசு கொண்டு போயிட்டு இந்த ப்ளூ எங்கே மிஸ் ஆகிருக்கோ அதை வந்து நான் ஜாயின் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்படி பண்ணிங்கனாலே அந்த ஆரஞ்சு ஒயிட் வந்து அங்கே போய் சேர்ந்துடும். இப்போ அடுத்த ஒரு வாட்டி பண்ணி காமிக்கிறேன். இப்போ இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரோவில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரோ கிளியர் பண்ணாதான் நெக்ஸ்ட் ரோ வந்து இது பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ரோவில் இதை கிளியர் பண்ணிட்டேன், இதை கிளியர் பண்ணிட்டேன், ஸோ இங்கே வந்து ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் மிஸ் ஆகுது. நம்மளுக்கு எங்கே வந்து ரெட் அண்ட் எல்லோ இருக்குது, இந்த இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ரெட் அண்ட் எல்லோ. இந்த ரெட் அண்ட் எல்லோ திருப்பினா என்ன ஆகும், இங்கே மேட்ச் ஆகாது, ஏன்னா வேறு கலரில் இருக்குது. ஸோ அப்படின்னா இதை வந்து இப்படி வச்சிட்டிங்கன்னா இங்கே மேட்ச் ஆகும், அப்பயும் மேட்ச் ஆகாது, ஏன்னா இது இங்கே தான் போகும். பிகாஸ் இது வந்து இந்த சைடில் இருக்கிறதுனால. அப்போ வந்து வேறே ரெட் அண்ட் எல்லோ இருக்கான்னு பார்க்கணும். இப்போதைக்கு ஒயிட் அண்ட் ரெட் இருக்குது, அது வந்து இங்கே மேட்ச் ஆகும். ஸோ அதை வந்து நம்ம அங்கே பண்ணிடலாம். ஸோ இதை ஹைட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஒயிட் ரெட் இங்கே வந்துருச்சு. இப்போ இது மட்டும்தான் பிரச்சனை. இங்கே வந்து நம்மளால் எல்லோ ரெட்டு அசம்பிள் பண்ண முடியலை. ஓகேவா, அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறது வெளியே எடுத்துடலாம். இந்த ஆரஞ்சு அண்ட் எல்லோ காம்பினேஷனை வெளியே எடுத்துடலாம். அது வெளியே எடுக்கணும்னா இதை வெளியே எடுத்துட்டு, மீனிங் இந்த லேயர் வந்து இந்த ரோ வந்து கீழே இப்படி பண்ணிட்டேன். ஸோ இப்படி பண்ணிங்கன்னா அது வெளியே வந்துடும்.
வெளியே வந்துட்டீங்கன்னா இந்த ஒயிட் அண்ட் ஆரஞ்சு காம்பினேஷன் வேறு எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ ஒயிட் அண்ட் ரோ காம்பினேஷன் இங்கே கொண்டு போயிடலாம். இங்கே வந்து இந்த ரோ கிளியர் ஆகிடுறதுனால நம்ம சேஃப் தான். இந்த பக்கம் வந்து இங்கே கொண்டு போயிடலாம். அதே வந்து ஹைட் அண்ட் சீக் ஃபார்மில் இப்போ வந்து ஒயிட் அண்ட் ஆரஞ்சு இருக்கா, சாரி எல்லோ அண்ட் ஆரஞ்சு இருக்கா, அந்த எல்லோ அண்ட் ஆரஞ்சை ஹைட் பண்ணிவிட்டு இதை திருப்பி இந்த பக்கம் வச்சிடலாம். வச்சுட்டு இந்த 2 இது கீழே இறக்கி திருப்பியும் இங்கே இறக்குனது கொண்டு வந்து இது இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இல்லைன்னா இது எதுக்கு வந்து 2வது ஸ்லைடு வரைக்கும் 2 செக்ஷனாக இறக்குறோன்னா, இல்லைன்னா ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தது வந்து கலைஞ்சு போயிடும். ஸோ அது வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இதை வந்து பண்ணிகிட்ருக்கோம். இப்படி 2 செக்ஷன் வந்து கீழே இருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல 2 செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ரெட்டு எங்கே சேர்க்கலாம்? ரெட்டு இங்கே சேர்க்க முடியாது. ரெட் இங்கே சேர்க்கலாம். ஸோ இந்த ரெட்டு இங்கே சேர்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி ஒரு ரெட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் அதே ஃபார்முலா தான். இதை கீழே இறக்கிட்டு இதை தள்ளி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை கீழே இறக்கி ஸோ அந்த ரெட்டும் அங்கே வந்துடுச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்குது பேலன்ஸு? ஸோ நம்மளுக்கு வந்து இந்த ஆரஞ்சு ஒயிட்டு இங்கே இருக்குது. இங்கே கொண்டு போகலாம், இங்கே கொண்டு போகலாம் ஆரஞ்சு ஒயிட். அப்போ கொண்டு போகும்போது இது வந்து வெளியே ரிலீஸ் ஆகி கிடைக்கும். இதுதான் வந்து நம்ம ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தோம், ஆரஞ்சு ப்ளஸ் ரெட் கலர். ஸோ இதை வந்து ஹைட் பண்ணணும், இதை கீழே இறக்கணும். அதுக்கப்புறம் இது சைடில் கொண்டு போய் வச்சுட்டு இங்கே 2 செக்ஷனை கீழே இறக்கிட்டு ஆல்ரெடி ஹைட் பண்ணி வச்சுருக்கிறத வெளியே கொண்டு வந்து மேலே கொண்டு போங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரைட் திருப்பி இதை கொண்டு போங்க. அப்படின்னா இதுவும் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே 3 இது வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, இங்கே மட்டும்தான் ஃபிக்ஸ் ஆகலை. ஸோ இந்த செக்ஷன் நம்ம ஃபுல்லாகவே சரி பண்ணணும். ஸோ இந்த செக்ஷன் ஃபுல்லாக சரி பண்ணோன்னா ஆல்ரெடி 2 ஆரஞ்சு அண்ட் ரெட்டு நம்ம வெளியே எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே இங்கே ஒரே இதாக செட் ஆகிடுச்சு. ஸோ இதை அப்படியே திருப்பினோன்னா இங்கே வந்துடும். பட் இதெல்லாம் கலைஞ்சு போயிடும். ஸோ அதனால் அதுக்கு ஃபார்முலா என்னென்னா, இதை 2மே சேர்த்து நம்ம ஹைட் அண்ட் சீக் பண்ணி பார்ப்போம். இதை ஒழிச்சு வச்சுட்டு இதை இப்படி பண்ணி அப்படியே போய் ஒரே ஒரு ஹைட் அண்ட் சீக் ஃபார்முலா தான் நம்ம பண்ணோம். அது வந்து இங்கே செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ 3 லேயர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் வந்து நம்ம கிளியர் பண்ண போகிறது லாஸ்ட்டு லேயர் தான். ஓகேவா? இதில் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, இந்த கீழே இருக்கிற லேயரில் இந்த கலர்ஸ் காம்பினேஷன் இருக்குது இல்லையா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் க்ரீன் அண்ட் ஆரஞ்சு இருக்கட்டும், இல்லை ஆரஞ்சு க்ரீனும் ஆரஞ்சு இங்கே க்ரீன் இங்கே எதுவாக இருந்தாலும் அந்த கலர் காம்பினேஷனில் 2மே பக்கத்தில் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இங்கே வந்து எனக்கு ஆல்ரெடி பக்கத்தில் கிடச்சி. ஸோ அதை நான் டிஸ்டர்ப் பண்ணலை. இங்கேயும் பக்கத்தில் கிடச்சி. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2ம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஸோ எனக்கு இதுவும் வந்து ஒரே கலர் காம்பினேஷனாக மாறணும். ஒன்று இங்கே ஃபுல்லாக ரெட் ஆகணும், இல்லை இது வந்து இதுக்கு வரணும். அதுக்கு அது பண்ணணும்னா இந்த 2 கலர் காம்பினேஷன் இருக்கிறது எனக்கு பக்கத்தில் இருக்கணும். இல்லைன்னா அதுக்கு ஒரு கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணி பக்கத்தில் வரும். ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ஒவ்வொரு சினாரியோ எல்லாருக்குமே இதே ஃபார்மேட்டில் வராது. ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஹடல்ஸ் இருக்கும், ஒவ்வொரு பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ அந்தந்த பிளாக்கேஜுக்கு தகுந்த மாதிரி சினாரியோஸ் வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் இஃப் இன்ட்ரெஸ்டட் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த 2 கலரும் நம்ம எப்படி வந்து கொண்டு வரலாம்? அதுக்காக என்ன பண்ணோன்னா, இது கொஞ்சம் ட்ரிக்கியாக இருக்கும். கரெக்டாக கவனிங்க. இது வந்து என்னென்னா, இந்த 2 பிளாக்ஸையும் வந்து டிவைட் பண்ணுறோம். இங்கே இருந்துச்சு, இது 2மே நம்ம சேர்த்து வர்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறோன்னு 2மே உடச்சிட்டு கீழே கொண்டு வரணும். அதுக்கப்புறம் இந்த கீழே இருக்கிற இந்த ப்ளூ இந்த லேயர் ஃபுல்லாகவே 2 வாட்டி திருப்பணும். திருப்பிட்டு மறுபடியும் இதை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்துட்டு இதை திருப்பணும். இதை திருப்பிட்டு இதை திருப்பி உடச்சி கீழே சுற்றி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இது பண்ணது இங்கே இருக்கும். அதுக்கப்புறம் இதை வந்து திருப்பிட்டிங்கன்னா இது இங்கே வரும், இதில் இங்கே வரும். ஸோ அப்படின்னா என்ன ஆகும்னா, இது சில டைம் வந்து 2-3 வாட்டி பண்ணி பார்க்கணும். இதே ஃபார்முலா 2-3 வாட்டி பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இது வந்து பக்கத்தில் வரும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு ட்ரை பண்ணோம்னா, இந்த ஆரஞ்சு ரெட்டு எல்லாம் தனித்தனியாக இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ அதெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு இந்த ஒரு ஃபார்முலானால. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்னா, இப்போ பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் கிளியர் பண்ணணும். நம்மளுக்கு வந்து ஃபைனல் வந்து என்ன பண்ணோம்னா, இங்கே ஒரு ப்ளஸ் சைன் கிடைக்கணும்.
இங்கே வந்து லாஸ்ட் க்ரீன் கலர் தான் இருக்குது அப்படின்னா க்ரீனில் வந்து இப்படி ப்ளஸ் இருக்கணும், இப்படி ப்ளஸ் இருக்கணும். இப்போ வந்து நம்மளுக்கு பாதி ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இல்லை. இந்த ரெண்டுமே வந்து பரட்டோ ஆயிடுச்சு. பரட்டோ அப்படின்னா அது அப்படியே திருப்பி இருக்கிறனால தான் நம்ம வந்து பரட்டோன்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு சைடில் மாறி இருக்கிறனால நம்ம ஒரு சிம்பிளாக ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ணி பார்ப்போம். அது ஒர்க் ஆகலைன்னா இன்னொரு ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடில் வந்து பரட்டோ வந்துச்சுன்னா நம்ம ஒரு ஈஸி ஃபார்முலா போட்டுடலாம். அது என்னென்னா எஃப் யூஆர் யூ டேஷ் ஆர் டேஷ் எஃப் டேஷ். ஸோ எஃப்ன்றது வந்து இந்த ஃபேஸு, இது இப்படி திருப்பணும், மேலே இருக்கிறது இப்படி திருப்பணும், இது இந்த பக்கம் திருப்பணும். அதுக்கப்புறம் யூ ஆர் எஃப் இதை எப்படி திருப்பணும். திருப்பிட்டேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ வந்து ப்ளஸ்ஸு சேர்ந்துச்சு நம்மளுக்கு. இங்கே பாருங்கள், ப்ளஸ்ஸு சேர்ந்துச்சு கிளியராக. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த கீழே எது வந்து மேட்சாக இருக்கோ அதை வந்து சுற்றி விட்டு பார்க்கணும். இங்கே வந்து ரெட்டு மேட்ச் ஆகிடுச்சு, ஒயிட் மேட்ச் ஆகிடுச்சு, ஆரஞ்சு மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் மேட்ச் ஆக வேண்டியது இந்த 4 கார்னர்ஸ் மேட்ச் ஆகணும். கார்னர்ஸ் மேட்ச் ஆகணும்னா எந்த கார்னர் வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு அந்த கலர் காம்பினேஷன் மேட்ச் ஆகிருக்குன்னு பார்க்கணும். இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன், இதில் ஆரஞ்ச், எல்லோ, க்ரீன் இருக்குது. பட் இது வந்து ஆக்சுவலி என்ன ஆயிருக்கணும்னா க்ரீன், ஆரஞ்ச், ஒயிட் இருக்கணும். ஸோ இது எதுவுமே வந்து கலர் காம்பினேஷனே மேட்ச் ஆகலை, எல்லாம் ட்விஸ்ட் ஆகிருக்கு. அதனால நம்ம வந்து ஒவ்வொன்றா ஒன்று பண்ணுவோம். ஸோ இது வந்து எதுவுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு கார்னர்லேருந்து ஏதாச்சும் ஒரு ஃபேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன பண்ணோம், 11 ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். இதுக்கு 11 ஃபார்முலா எப்படின்னா இதை கீழே இறக்கி இப்படி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதையும் கீழே இறக்கி இப்படி பண்ணிட்டீங்கன்னா இது மேலே போயிடும். அப்புறம் ட்விஸ்ட் பண்ணி இதை கீழே கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ ஏதாச்சும் வந்து சேர்ந்துருக்கான்னு பாருங்கள், மீனிங் கலர் காம்பினேஷனாச்சும் செட் ஆகிடுச்சான்னு. எதுவுமே செட் ஆகலை. ஸோ அப்படின்னா இது மல்டிபிள் டைம்ஸ் பண்ணணும். இப்போ வந்து நான் ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து நான் பேஸாக வச்சுட்டு நான் பண்ண போகிறேன். இங்கே வந்து மாறல, இங்கே மாறல, இங்கே மாறல. ஸோ எங்கேயுமே வந்து கலர் காம்பினேஷன் ஒர்க் அவுட் ஆகலை. இங்கே ஒரு இடத்துல வந்து மாறிடுச்சு. நம்ம அந்த மாதிரி நெக்ஸ்ட் இப்போ லாஸ்ட்டு செக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம். வந்து கலர் மேட்ச் ஆகலை, இங்கேயுமே கலர் மேட்ச் ஆகலை. ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு மேட்ச் ஆகிடுச்சு. ரெண்டு சைடு மேட்ச் ஆகலை அப்படின்னா நம்ம எவ்வளோ நேரம் வந்து அந்த 11 சைடு அப்ளை பண்ணாலுமே நம்மளுக்கு மேட்ச் ஆகாது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோன்னா இப்போ வந்து நான் அப்படியே தலைகீழாக வச்சுருக்கேன். இங்கே வந்து நம்ம ப்ளூ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல. ஸோ அது அப்படியே அதோட ஆப்போசிட் அப்படியே ஃபேஸில் இப்படி வச்சுட்டு இந்த ரோ வந்து நம்ம 2 வாட்டி மேலே திருப்பியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மேலே இருக்கிறது 2 வாட்டி திருப்பணும். அதுக்கப்புறம் மறுபடியும் இதே ரோ 2 வாட்டி திருப்பி இந்த 2 சைடு 2 போர்ஷன் வந்து 2 வாட்டி திருப்பணும். அதே மாதிரி திருப்பியும் இந்த ரோ 2 வாட்டி திருப்பிட்டு இந்த ஃபேஸும் 2 வாட்டி திருப்பணும். ஸோ அப்படின்னா மறுபடியும் கொஞ்சம் அங்கங்கே வந்து மாறி மாறி இருக்கும். ஸோ அதை மட்டும் சரி பண்ணணும். இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எல்லோ செட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே வந்து ஆரஞ்சு, ஒயிட்டு இதெல்லாம் இருக்குது. ஸோ இது ரெண்டுமே மாறி மாறி இருக்கிறதுனால நம்ம ஜஸ்ட் ஒரு கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். அது ரெண்டும் வந்து ஒரே சைடில் வர்றதுக்கு. ஸோ இது வந்து திருப்பிட்டு 2 வாட்டி ஒழிச்சு வச்சுட்டு திருப்பி கொண்டு வந்துடணும். ஸோ இங்கே வந்து ஆரஞ்சு ரெட்டு செட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அதே ஃபார்முலா இங்கே இங்கே ரெட்டு ஒயிட்டு 2 செட் ஆகிடுச்சு. அடுத்துங்க ஆரஞ்சு செட் ஆகிடுச்சு, ரெட்டு செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னென்னா நம்ம மறுபடியும் வந்து இந்த கலர் காம்பினேஷன்லாம் கொஞ்சம் செட் பண்ணோம். ஸோ இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்குது, ஆரஞ்சு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கரெக்டாக இருக்கிற சைடு வச்சுட்டு நம்ம 11 ஃபார்முலா அப்ளை பண்ணிடலாம். இன்னும்
இங்கே வரல. ஸோ மறுபடியும் அதே சைடில் வச்சுட்டு இங்கே மட்டும்தான் வந்துடுச்சு, இங்கே வந்துடுச்சு. ஸோ இந்த கலர் சரியாயிடுச்சு, இங்கே வந்து ஆல்ரெடி சரியாயிடுச்சு. ஸோ இப்போ வந்து கலர் எல்லாமே வந்து கலர் காம்பினேஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்குது, பட் அது வந்து திருப்பி இருக்குது. ஸோ இங்கேயும் வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது, திருப்பி இருக்குது. பட் இங்கேயும் வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்குது, திருப்பி இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும்னா டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா, மீனிங் இதை கீழே கொண்டு வரணும். கீழே கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுட்டோம்ல, திருப்பி அதை இது பண்ணணும். ஸோ இப்போ பண்ணதை அப்படியே எதுவுமே அசைக்காமல் திருப்பி இதே பக்கமும் அந்த டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த சைடு கிளியராக இருக்குது. ஸோ இந்த சைடு இங்கே ஆல்ரெடி சரியாயிடுச்சு, இங்கேயே சரியாயிடுச்சு. ஸோ மறுபடியும் அதே சைடு அப்படியே வச்சுட்டு இங்கே டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ கார்னர் ஃபார்முலா ஒரு சைடு மட்டும் அப்ளை பண்ணிட்டு விட்டுறாதீங்க, 2 சைடு அப்ளை பண்ணாதான் அது கரெக்டாக போயிட்டு செட் ஆகும். ஸோ இப்போ வந்து 2 சைடு அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த செக்ஷன் செட் ஆகிடுச்சு. இப்போ செட் ஆக வேண்டியது இங்கேயும் இங்கேயும். ஸோ இந்த செட்டான சைடை வச்சு இந்த பக்கம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். டபுள் சைடு கார்னர் ஃபார்முலா. ஸோ இப்போ இங்கே செட் ஆகிடுச்சு, இங்கே. ஸோ எல்லாமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். இதில் வந்து நிறையா ஆல்ரெடி முன்னாடி சொன்ன மாதிரி நிறையா சேலஞ்சஸ் இருக்கும், ரோட் பிளாக்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் சினாரியோவில் நான் அப்கமிங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது வந்து பெருசாக எனக்கு ஸ்ட்ரகிள் எதுவுமே இல்லாமல் வந்து இந்த ருபிக்ஸ் கியூப் வந்து ஜஸ்ட் ஒரு 4 ஸ்டெப்பு, ஐ வுட் சே 4 ஸ்டெப்பில் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டோம். லேயராக நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ இன்னொரு வீடியோவில் திருப்பி பார்ப்போம். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் தி சேனல். தேங்க்யூ.